வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பக்தி விஷன் தமிழ். எங்களுடைய இந்த சேனலில் அரிய ஆன்மீகத் தகவல்கள், தமிழ் மண்ணின் பாரம்பரிய வரலாறு மற்றும் நம் தெய்வங்களின் அற்புதமான திருவிளையாடல்கள் போன்றவற்றை தெரிந்து கொள்ளலாம். நம் கலாச்சாரத்தின் பெருமையை அனைவரும் அறியச் செய்வோம். இன்று நாம் பார்க்கப் போவது தமிழ்க் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளின் முழு வரலாறு மற்றும் சிறப்புகள். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். ஆறுமுகனைத் தேடி. தமிழர்களின் கடவுள் முருகப்பெருமானுக்குச் சொந்தமான 6 புனிதத் தலங்கள். இவைதான் அறுபடை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஞானமும் வீரமும் ஒருங்கே அமையப்பெற்ற நம் முருகக் கடவுளின் வரலாற்றை இந்த அறுபடை வீடுகளின் வழியே நாம் அறியலாம். திருப்பரங்குன்றம் முதல் படைவீடு. திருப்பரங்குன்றம். சூரபத்மனுடன் போர் முடிந்து வெற்றித் திருமகனாய் நின்ற முருகனை தேவர்களின் தலைவன் இந்திரன் தன் மகளான தெய்வானையை மணம் முடித்துக் கொடுத்த இடமிது. இங்கு முருகப்பெருமான் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். திருமண வரம் வேண்டுவோர் நாடி வரும் தலம் இது. திருச்செந்தூர் இரண்டாம் படைவீடு. திருச்செந்தூர் சூரபத்மனை வென்றெடுத்த சூரசம்ஹார லீலை நிகழ்ந்த புண்ணிய பூமி இது. வங்கக்கடலின் ஓரம் வெற்றிவேலுடன் முருகன் நின்ற திருக்கோலம். இங்குள்ள நாழிக்கிணற்றின் நீர் நோய் தீர்க்கும் மருந்தாய் போற்றப்படுகிறது. இது குருஸ்தலமாகவும் சிறப்பிக்கப்படுகிறது. பழனி மூன்றாம் படைவீடு. பழனி. உலகமே ஞானப்பழம் என்றுணர்ந்தும் தமையன் விநாயகருடன் ஏற்பட்ட போட்டியில் கோபம் கொண்டு ஆண்டிக்கோலத்துடன் நின்ற இடம், நீயே பழம் என்று சிவனார் உரைத்த இடம் பழனி. இங்கு முருகன் தண்டாயுதபாணியாய் கோவனாண்டியாய் உலக மாயையை உணர்த்துகிறார். போகர் சித்தரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட மூர்த்தம் இங்குதான் உள்ளது. சுவாமிமலை. நான்காம் படைவீடு. சுவாமிமலை. ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை தந்தை சிவபெருமானுக்கே சீடனாய் உபதேசித்த குருவாக முருகன் நின்ற தலம். இங்கு முருகன் சிவகுருநாதனாக போற்றப்படுகிறார். படியேறிச் சென்று முருகனை தரிசிக்கும்போது நமக்கு மெய்ஞானம் கிட்டும் என்பது ஐதீகம். திருத்தணி ஐந்தாம் படைவீடு. திருத்தணி சூரனுடன் போரிட்டுச் சினம் தணிந்து சாந்தமாக அமர்ந்த புண்ணியமலை இது. இங்குதான் குரத்திப் பெண்ணான வள்ளியை முருகப்பெருமான் காதல் மனம் புரிந்து கொண்டார். சினம் தணிந்த தனிமலை மனக்கவலைகள் தீர்க்கும் தலம். பழமுதிர்சோலை ஆறாம் படைவீடு. பழமுதிர்சோலை. கவிபாடும் ஆவுவை பாட்டியிடம் சிறுவனாய் வந்து, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு பாட்டியின் ஞானத்தை மெருகேற்றிய திருவிளையாடல் நிகழ்ந்த இடம் இது. மதுரை அழகர் மலைக்கு மேலே உள்ள மெய் அறிவை உணரச் செய்யும் படைவீடு. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்சோலை. இந்த 6 தலங்களும் தமிழ்க் கடவுளின் அற்புதங்களை எடுத்து உரைக்கின்றன. நக்கீரரின் திருமுருகாற்றுப்படை மூலம் போற்றப்பட்ட இந்த அறுபடை வீடுகளை நாமும் வணங்கி முருகனின் அருளைப் பெறுவோம். வேலும் மயிலும் துணை. முருகனின் அருளால் அறுபடை வீடுகளின் வரலாற்றை நீங்கள் முழுமையாகத் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த 6 தலங்களில் உங்களுக்கு பிடித்த இடம் எது? உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமூட்டிய தகவல் என்ன? நீங்கள் எந்த படைவீட்டுக்குச் சென்றுள்ளீர்கள் என்பதை எங்களுடன் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்காக ஆவலுடன் காத்திருக்கிறோம். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீகத் தகவல்களையும் தமிழ் வரலாற்றையும் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய பக்தி விஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை தேடி வர பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் செய்யுங்கள். அடுத்தொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.